Hi, I am Dr. Jeffrey. I am a pediatrician and a newborn care specialist. நம்ம நாகர்கோயிலேருந்து பதவி ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்மக்கிட்ட இன்றைக்கி ஒரு 2 மாத குழந்தைய அவங்க அம்மா எமர்ஜென்சியாக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. குழந்தை விடாமல் 1 மணி நேரமாக அழுதுகிட்டே இருக்கான் டாக்டர். என்ன பண்ணாலும் அழுகையை நிறுத்த மாட்டேங்கிறான். எவ்வளோ தான் தாளாட்டு பண்ணாலும் சைலண்ட் ஆக மாட்டேங்கிறான். இந்த மாதிரி தான் போன 2 மாதமாக பண்ணிக்கிட்டே இருக்கான் டாக்டர்னு குழந்தைய செக் பண்ணி பார்த்ததில் குழந்தைக்கு இன்ஃபேண்டைல் கோலிக், அதாவது வயிறு வலி இல்லை வயிறு கடி அப்படிங்கிற கண்டிஷன் இருக்குது தெரிய வந்துச்சு. இந்த மாதிரி பிரச்சனையை பல தாய்மார்கள் அண்டர்கோ பண்ணியிருக்கீங்க. இது ஏன் வருது அப்படின்னா, குழந்தைங்க பால் குடிக்கும்போது அதிக அமௌண்ட் ஆஃப் கேஸை முழுங்குறாங்க. இது வயிற்றுக்குள்ளே போய் பெரிய டிஸ்கம்ஃபர்ட்டை உருவாக்கி குழந்தைங்களை அழ வைக்குது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி பிரச்சனையை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, குழந்தைங்களுக்கு ஒரு ஜென்டலான அப்டாமினல் மசாஜ் கொடுக்கலாம், பர்பிங் பண்ணலாம், அதாவது தோளில் போட்டு தட்டுறது, ஸ்பேட்லிங் பண்ணலாம், துணியில் சுற்றுறது, இல்லை ஜென்டலான மியூசிக் ப்ளே பண்ணலாம், ஒரு ட்ரைவுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வரலாம், இல்லை ப்ரௌன் பொசிஷனிங் பண்ணி குப்பரை படுக்க வச்சு பார்க்கலாம், இல்லை நீங்கள் ஒரு அழகான ஒரு தாலாட்டும் பாடலாம். இப்படி எது பண்ணியும் குழந்தை அழுகையை நிறுத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குழந்தைய பீடியாட்ரிஷியன்ட்ட கூட்டிகிட்டு போகணும். அவங்க சஜஸ்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் நீங்கள் வயிறு வலிக்கு மருந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பாட்டி சொன்னாங்க, தாத்தா சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் சொன்னாங்கன்னு சொல்லி கை மருந்தோ நாட்டு மருந்தோ கிரே வாட்டரோ தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி விஷயத்த நம்ம ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணிருக்கோம். இதனால் வர பக்க விளைவுகள் ரொம்பவே ஜாஸ்தி. அது என்னங்கிற நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.